أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. Right. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். முதல்ல இங்க ஆசிரியர்களை விழிச்சவனாக இங்க நினைக்கிறவங்களுக்கு தெரியும் ரிஸ்கான் பிரதர் அமான தகஃபுல் மேனேஜர் ஆகிக்கிற மாநிலத்திலே, அதோட ஓல்பே பாய்ஸ் செயலாளராக இருக்கிற, அதோட சிட்டி காலேஜ் நிறுவனத்திட தலைமை பொறுப்பேற்று சிட்டி காலேஜ் நிறுவனத்தை நடத்திட்டு இப்ப மாவனெல்லையில இந்த ப்ரொஜெக்ட் வந்து ஒழுங்கா போய்கொண்டிருக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் ஒரு 7-8 வருடமா இருக்கின்றே நிறைய ஈடுபாட்டோட இதை நடத்தி கொண்டு போற அதை முதல்ல ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த உயிரியல் ஆசிரியர் ஷக்கீல் சார் இருக்கிற, கெமிஸ்ட்ரி ஆசிரியர் எனது நண்பன் இப்ரா சார் இருக்கிற, எல்லாரையும் விழிச்சவனாக அன்பார்ந்த பெற்றோர்களே மாணவர்களே, இது தலைப்பு நேரடியா எல்லாரும் சிட்டி காலேஜுக்கு கிளாஸுக்கு வாங்கோ இந்த தலைப்பு இல்லாம அட்வான்ஸ் லெவல் ஓஎல்இ அட்வான்ஸ் லெவலுக்கு போற மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விடயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு தலைப்பு சுருக்கமா குயிக்கா செய்யறது பார்ப்போம். முதலாவது நான் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக் கொள்றேன். இப்ப நான் கேகோல் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஹல்துமுல்ல ஹாஸ்பிட்டல்ல இன்சார்ஜா ஒர்க் பண்ணினேன். அதுக்கு முதல் பலங்கோட்டையில ஒரு 5 years எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் யூனிட்ல ஒர்க் பண்ணினேன். அதுக்கு வவுனியால ஒரு 3 years ஒர்க் பண்ணிக்கிறேன் ஆக்சிடென்ட் சர்வீஸ்ல. ரைட். ஒரு 10 வருடம் வைத்தியரா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இப்ப இருக்கிற கேகோல் ஹாஸ்பிட்டல் நம்மள ஐடியா ஒன்று சொல்றேன். அதோட மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனியன்ல தலைவராக இருந்திருக்கிறேன் யூனிவர்சிட்டியில. இப்போ நான் 7 எழுதின காலத்துல இருந்து 15 இப்ப 18 வருடமாவது பிசிக்ஸ் டீச் பண்ணிக்கிறேன். 7 வருடத்துல இருந்து 2006 இருந்து 18 சரியா? ஓகே ரைட். இப்ப பார்ப்போம். இப்ப ஓஎல் எழுதிட்டு தானே வர கடைசியான ஓஎல் ரிசல்ட் எங்களுக்கு கையில் இருக்கிறது 2022. இப்ப 24 நீங்க மாணவர்கள் எழுதினாலும் எக்ஸாம் 2023 ஓஎல் கடைசி ரிசல்ட் டேட்டா இருக்கிறது, தகவல்கள் தரவுகள் எங்களுக்கு இருக்கிறது 22 டீட்டெயில்ஸ். 22 டீட்டெயில்ஸ்ல நாங்க பார்த்தா ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதிருக்க ஓஎல் 3,17,000 பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க ஓஎல். ரைட். அதுல நாங்க குவாலிஃபைடுன்னு சொல்றது அந்த 3C 3S அத மாதிரி அந்த குவாலிஃபைடு ஒரு 75% குவாலிஃபைடு ஆகிக்கிற 7 ஏதாவது செய்திருக்கு. ஒவ்வொரு வருடத்தையும் எடுத்தா பெரிய டிஃபரெண்ட் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் ஆகும். சரி. அப்ப அதுல 9S எவ்வளவு தெரியுமா பாருங்க. 9S போன வருடம் ஓஎல்ல, அதாவது 20 இப்ப நாங்க 25 எக்ஸாம் எழுதுற மாணவர்கள்ல அந்த வருஷம் ரிசல்ட் பற்றில 13,380 பேர் 9A மட்டும் எடுத்திருக்காங்க. இப்படி எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எத்தனை பேர் பாஸ் பண்ற இதே குரூப் இதே 3 லட்சம் பேர் ஸ்காலர்ஷிப் எழுது இதே 3 லட்சம் பேர் ஸ்காலர்ஷிப் எழுதுற நேரம் ஸ்காலர்ஷிப் பாஸ் கட் ஆஃப் விட கூட பாஸ் சொல்றது கட் ஆஃப் விட கூட இல்ல 70 மார்க்குக்கு மேல பாஸ் தான். ஆனா நான் சொல்ல வந்தது இந்த கட் ஆஃபுக்கு மேல கூட எத்தனை பேர் எடுத்தேன்னா ஒரு 50,000 பேர் ஸ்ரீலங்கால கட் ஆஃபுக்கு மேல இப்ப கடைசியா இதுல பாக்கலாம் அதுல டேட்டாஸ் இருக்கிறேன். ஏறத்தாழ 50,000 மேற்பட்டாக்க ஸ்காலர்ஷிப் பாஸ். ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆனலாம் ஓஎல்ல 9 எடுக்கிறது இல்ல, பாஸ் இல்லாத ஆக்கள் அப்படி ஒரு ஒன்றும் இல்லை. ரைட். ஓஎல்ல 9 வருது 19,000, சில வருடங்கள 11, 10 ஏதோ 8,000 9,000 விட கூட வளமையா 9S வருது. ரைட். 9A இவ்வளவு வருதுன்னா 8A ஒரு 10,000 இருக்கும். 8AB 7AB என்ன பிரச்சனைடா, கொஞ்சம் பேரண்ட்ஸ் சில டைமுக்கு வச்சுக்கொள்ளும் என்ன மகள் 9A எடுக்கு. 9A ஒரு மகள் மட்டுமல்ல, இங்க ஸ்ரீலங்கால 13,000 மேற்பட்டாக 9A எடுக்கிறாங்க. சரி. நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் எல்லா பக்கத்தையும் எது செய்யறதுன்றதெல்லாம் வேற. நார்மலா எவ்வளவு தகவல்கள் இருக்கிறது. அதுலயும் மெட்ஸே எடுத்திருக்காங்க 65,000 பேர், 65,948 பேர் மெட்ஸே எடுத்திருக்காங்க.
நாங்க யோசிக்கிறோம் மெட்ஸும் சயின்ஸும் எடுத்து இருந்தா ஓகே. சயின்ஸை எடுத்திருக்காங்க 40,000 பேர். பொதுவா சயின்ஸை எடுக்கிற பெரும்பாலானாக்கள் மெட்ஸை எடுக்கிறாங்க. அப்படின்னா ஏறத்தாழ சயின்ஸ் மெட்ஸ் 2 பாடமுமே எடுத்த மாணவர்கள் 35,000 பேர் மட்டும். 30,000 விட கூட சயின்ஸ் மெட்ஸ் 2மே. மெட்ஸ் செய்யறதுக்கு சயின்ஸ் செய்யறதுக்கு சயின்ஸ் மெட்ஸை எடுத்தீங்கன்னா நல்ல. சயின்ஸ் மெட்ஸை எடுத்த ஒரு வருஷமும் 30,000 40,000 பேர் இருக்கிறாங்க. இப்ப நாம பார்ப்போம் இந்த ஏஎல்ல சிச்சுவேஷன் எப்படி இருந்து. இது கடைசியா 2022 தான் எக்ஸாம் ரிசல்ட் இருக்கு. 23 ரிசல்ட் இன்னும் வரல. வந்தீங்க அதையும் வச்சு செல்லுங்க. கடைசியா எங்களுக்கு இருக்கிற டேட்டாஸ் வந்து 22 இப்ப யூனிவர்சிட்டிக்கு எடுத்துக்கிற பிள்ளைகளோட ரிசல்ட். அதுல எங்களுக்கு விளையங்கொள்ளையிலும் பயோசயின்ஸ்ல பாஸ் சதவீதம் ஒன்று இருக்கு. 7% வந்து பயோ செஞ்சிருக்காங்க. 40,000க்கும் மேற்பட்டாக்க ஸ்ரீலங்காலையும் 40 மெட்ஸ் செஞ்சுக்கிற பிசிக்கல் சயின்ஸ் தான் நாங்கள் கொம்பைன் மெட்ஸ் செய்யறது இருக்கிறது பொதுவா. அது வந்து 35,000 பேர் எழுதிக்கிற. இப்ப உங்களுக்கு கொமர்ஸ் ஒரு 59,000 60,000 மட்டும் எழுதிக்க. ஆர்ட்ஸ் வந்து வளமே 1 லட்சம் மட்டும் வருது. ஆர்ட்ஸ் செய்த தொகை மிச்சமே கூட 1 லட்சம் பேர் மட்டும் முழு ஸ்ரீலங்காலையும் எடுத்தா எழுதுறாங்க. அப்ப டோட்டல் ஏஎல் செஞ்சுக்கிற வந்து 2,63,000. இப்ப ஓஎல் எழுதுற அதே டோட்டல் மாதிரி அதுல 75% முக்காவாசி இப்ப ஏஎல் எழுதுறாங்க. ஏன்னா அந்த பாஸ் ஆகிற எல்லாரும் போல எழுதணும்ன்றதுக்காக. டெக்விட அளவு இன்ஜினியரிங் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி போட்டிக்கிறவங்களுக்கு அளவு பார்த்துக்கொள்ளலாம். 16,000 8,000 எழுதிருக்கிற பிடெக் இடெக் வந்து 16,000 பேர் எழுதிக்கிறேன். இங்கெல்ல ஒரு கதை ஒண்டிக்கிற பாஸ் சதவீதம். அப்ப பாஸ் நன்னு சொல்றது வந்து இந்த கேட்டகரிக்கு போட இயலாத சில பாடங்கள் எடுத்தா. உதாரணமா வளமையா பயோன்னு சொல்றது எடுக்க வேண்டிய பாடம் முடிக்கிறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. அந்த பாடம் எல்லாம் வேற பாடங்கள் மாறி எடுக்கிற நேரம் அப்படி மாற இதுகளை தான் இந்த வேற ஒரு கேட்டகரியா போட்டுக்கிறேன். அப்ப ஏழு என்ன எத்தனை ஸ்ட்ரீம் வைக்கிறேன்னு கேட்டா 3 6 ஸ்ட்ரீம் வைக்கிறேன். ஓஏல முடிச்சுட்டு ஒரு மாணவன் வந்தா 6 துறைகள் இருக்கிற இந்த ஏஎல் செய்யறதுக்கு துறைகள் பாடசாலை அமைப்பு. அதுக்கு ஏஎல் குவாலிஃபைடு இல்லாட்டி ஏழுக்கு போறதுக்கு ஓஎல் குவாலிஃபைடு இல்லாட்டி செய்யறதுக்கு வேற இருக்கு என்டிக்யூ அது இதெல்லாம். அது இல்லாம ஏஎல் இந்த ஓஎல் பார்த்து ஏஎல் செய்யறதுக்கு ஒரு மாணவன் வந்தா நான் 6 சாய்ஸ் இருக்கு. பயோ மெட்ஸ் பயோ செய்யலாம், மெட்ஸ் செய்யலாம், காமர்ஸ், ஆர்ட்ஸ், இடெக், பிடெக். அப்ப இதுல பாஸ் சதவீதத்தை பார்த்தா எங்களுக்கு நார்மலா ஒரு ஐடியா வரும். இதுல ஆகவே பாஸ் சதவீதம் குறைஞ்சது தான் இது சயின்ஸ் மெட்ஸ். நார்மலா பார்த்தா பாஸ் சதவீதம் குறையும். அப்ப இந்த அளவை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி லேசா சொல்றேன். 100 பேர் பயோ எழுதினா முடிச்சிடலாம் கலையும். அதுல 57 பேர் தான் பாஸ் ஆகுற, 43 பேர் ஃபெயில். ஏஎல் ஃபெயில். ஃபெயில்ன்றது ஏதாவது 3 பாடத்துல ஒரு பாடம் ஃபெயில் இருந்தாலும் நாங்க ஃபெயில் தானே எடுக்கிறேன். ரைட். இதுல இப்ப டீச்சர்ஸ் இருக்கும், பொதுவா ஒரு பெஞ்சில எங்களோட பேரண்ட்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வர இதுலயும் சில நேரம் மீக்கலாம். ரைட். அப்ப எப்படியும் டீச்சர்ஸ் உங்களுக்கு விளங்குது என்ன சொல்றது. ரைட். அப்ப பயோமெட்ஸ் வந்து பொதுவா பாஸ் ஆகுற சதவீதம் ஒப்பீட்டு அளவுல மற்றதுகளை விட நல்லா குறையும். பிடெக் எடுத்தா லேசா பாஸ் ஆயிடலாம். ஏன்னா 100 பேருக்கு 75 பேர் பாஸ் ஆகுது, 74 பேர் பாஸ் ஆகுற, ஒரு 25 பேர் தான் ஃபெயில் ஆகுது. ஆனா அப்படி உங்களுக்கு நார்மல் பாஸ் அளவு விலையும் குறையும். ரைட். நான் இதை கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை விளங்கப்படுத்துறேன். ஆனா யூனிவர்சிட்டி போறதுக்கு இதெல்லாம் இந்த பாஸ் சதவீதம் எல்லாம் முக்கியம். யூனிவர்சிட்டி எதுல கூட போறன்றது நான் பின்னால சொல்றேன். இது வந்து ஸ்ரீலங்கா இருக்கிற நிறைய நாடுகள் இந்த பிரச்சனை நீக்கிற ஸ்ரீலங்காவுக்கு கூடையா வைக்கிற இந்த கலர் வந்து பெண்கள் கேர்ள்ஸ் கலர். இது ரெட்ல போட்டிக்கிற பாய்ஸ். ஏஎல் கடுமையா ஏஎல் செய்யறது வந்து யூனிவர்சிட்டி போறதும் அப்படித்தான். அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இங்க கிளாஸ்ல பார்த்தாலும் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாணவிகள் தான் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்து ரைட். அந்த பிரச்சனை பிறக்கிற அளவுல பெரிய டிஃபரெண்ட் இல்லை. சின்ன டிஃபரெண்ட் ஒன்று. இந்த ஆண்கள் பிறக்கிற ஆண்களோட தொகையும் பெண்களோட தொகையிலும் சின்ன டிஃபரெண்ட் தான் நிற்கிற. ஆனா படிக்கிறது ஏஎல் செய்யறது பயோ செய்யறதுல பெரிய சிக்கலும் இருக்குது. எழுதி செய்யறது 35 இதுல பார்த்தா விளங்குமே. இதுல நீட்டமும் அறவாசரவா இது 35 65. ரைட். சிக்கல் ஒன்று வாரு. நீ ஆம்பளை பிள்ளை படிக்காட்டி பிறகு பிரச்சனை இருக்கிறேன். நான் படிச்ச இந்த பிள்ளைகளுக்கு படிச்ச ஆக்களை தேட வேண்டியவார். அந்த டைம்ல சிக்கல் ஒன்றுவார். அப்ப இதுங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி இந்த ஏஎல் பாஸ் ஆகிற
அளவை பார்க்குற எழுதுற அளவை பார்க்குற நேரமே அது விலையும் கொள்ளும். இப்ப இதுல நாங்க பார்ப்போம் கடைசி வருடம் இந்த 2022 பேஜ்ல எத்தனை பேர் மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி எடுத்திருக்கு. அப்ப 2085 பேர் ஸ்ரீலங்காலிக்கு எல்லா மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கும் சேர்த்து டோட்டலா எடுத்திருக்கோம். இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு மொத்தமா பார்த்தா 2238 மொரட்டுவ யூனிவர்சிட்டிக்கு மேலதிகமா பெராதனி இதெல்லாம் சேர்த்து அப்ப நாங்க டோட்டலா பார்த்தா 4322 பேர் கடைசி வருடத்துல எடுத்திருக்காங்க மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி. ஆனா நார்மலா பாருங்க OL 9A வாரது 13,000 பேர் 9A மட்டும். ஆனா யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி 4,000 பேர் தான். இப்ப இந்த 4,000 பேர் இந்த 4,000 பேர்ல இருக்கிறாக்க 9A எடுத்த பிள்ளைகளா 9A எடுத்த பிள்ளைகளும் கட்டாயம் நிற்கும் இல்ல பெரிய ஒரு தொகை. 9A எடுத்த மாணவர்கள் இந்த 13,000க்குள்ள இருக்குது. சாரி இந்த 13,000 இருக்கிற கொஞ்சம் பேர் கட்டாயத்துக்குள்ள இருக்குது. ஆனா இதுல நிறைய 8AB எடுத்த பிள்ளைகள் 7A 6A அப்படி நிறைய பிள்ளைகள் இருக்குது. நான் OL 7A தான் எடுத்தேன். மெடிக்கல் ஃபேக்கல்டி ஃப்ரெஷ் ஆகி போறதுக்கு பிரச்சனை வரல. நான் ஃப்ரெஷ்ஷா மெடிக்கல் ஃபேக்கல்டி எடுப்பேன். ஆனா 7A தான் வந்தேன். அப்ப அதை விட நிறைய குறைஞ்ச நிறைய இந்த வைத்தியர் நண்பர்கள் இருக்கிற நல்லா குறைஞ்ச ரிசல்ட். அப்ப அப்ப அந்த பாட்டு கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கோங்க அப்படி உண்டு. இப்ப நான் அதை கிளியரான ஐடியா உங்களுக்கு கடைசியா தரேன். இதுல பயோ ஸ்ட்ரீமை பத்தி கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். பயோ மெட்ஸ் ரெண்டும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பொதுவான பாடம். ரைட். அப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ செய்யறதுனாலும் எடுக்கத்தான் வேணும். ஏன்னா இப்ப OL சயின்ஸ் புக்கை பரட்டி வச்சு கொண்டிருக்கிறதால சயின்ஸ்ன்றதுக்குள்ள பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சயின்ஸ் பயோ செய்யறா அது மட்டும் நினைச்சுக்கொள்றோம். மெட்ஸ் இருந்தா வேற என்ன நினைச்சுக்கொள்றோம் அப்படி ஒண்ணு இல்லை. மெட்ஸ் இருந்தாலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் தேவை. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி OL சயின்ஸ் புத்தகத்துல பாடங்கள் அது ரெண்டும் பொதுவான பாடம். ரைட். பயாலஜி கம்பைனஸ் அந்த பாடம் மட்டும்தான் வித்தியாசப்படுது. முந்தி இது ஜூலஜி போட்னின்னு இருந்த இது அப்ளைட் இந்த பியோடு இருந்தா இப்ப இதை கம்பைன் மெட்ஸ் காய்க்கிறோம். இந்த பயாலஜி உயிரியல் காய்க்கிறோம். அப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொதுவான பாடம். இது கொஞ்சம் பொதுவான ஐடியா ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த பாடங்கள் எடுத்தா இந்த பாடங்கள்ல பாருங்க பிசிக்ஸ்ல வந்து A வாரது வந்து 4 வீதம் முடிச்சுக்கலாம் கலை. இது கடைசி வருஷம். சில வருடங்கள்ல 3.1 வீதம் அப்படி வந்திருக்கு. பொது 4 வீதம் போன வருடம் கொஞ்சம் கூடு. A வந்த வீதம் பிசிக்ஸ்ல கூடு. மற்றது எல்லாத்தையும் விட குறவு. ஆனா அடுத்தடுத்த வருடங்களோட பார்க்கல கொஞ்சம் கூடு. அப்படின்னா 100 பேர் எக்ஸாம் எழுதினா 30க்கு மேற்பட்ட ஆட்கள் ஸ்ரீலங்கால, நான் இது வந்து டேட்டாவா நீங்க சிட்டி காலேஜ் டேட்டாவல்ல, முழு ஸ்ரீலங்கால இருக்கிற அளவு 31 வீதமான ஆட்கள் ஃபெயில் ஆகிறோம் பிசிக்ஸ்ல. ரைட். 4 பேர் தான் 100 பேருக்கு A எடுக்கிறாங்க. பிசிக்ஸ்ல A எடுக்கிறது அவ்வளவு சில பாடங்கள்ல A வந்து 18 வீதம் வருது. ஆர்ட்ஸ்ல சில பாடங்கள்ல இந்த 18 வீதம் வருது. பாடத்துக்கு பாடம் இப்படி வித்தியாசப்படுது. அப்ப A வாரது வந்து 18 வீதம் வாரத்துல கிளாஸுக்கு போற பெரிய A வரும். பிசிக்ஸ்ல 4 வீதம் தான் ஸ்ரீலங்கால வீங்க கொள்ள நாங்க 10 வீதமே எடுத்தா பெரிய சாதனை. சரி. இன்னொரு பாடம் நீக்கும் முழு ஸ்ரீலங்கால 15 வீதமே ஆகுது. அந்த கிளாஸ்ல 10 வீதம் அந்த பாடத்துல 10 வீதமே எடுக்கிறது போதும். ஸ்ரீலங்காட மட்டத்தை விட எவரேஜ் மட்டத்தை விட கீழுக்கு இருக்குன்னு இதை நம்ம விலை கொள்ளணும். ஆனா இப்ப கெமிஸ்ட்ரியில ஒப்பீட்டு அளவுல நல்லா கூடுதலா A வருது. கெமிஸ்ட்ரியில 8.9 போன முறை வந்திருக்கு. டபுளை விட கூடு. ரைட். அப்ப பிசிக்ஸ்ல A இவங்க இவ்வளவுதான் வந்திக்கிற, கெமிஸ்ட்ரியில அப்படி கலைக்கலாம். கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறேன். ரைட். அப்ப கெமிஸ்ட்ரியில கூடுதலா A வரும். ரைட். நீங்க கொஞ்சம் விலை பயாலஜி போதும் 5.2 தான் A வருது. பேசல கடைசி வருஷம் நீங்க அடுத்த நிறைய வருஷங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். ரைட். அப்ப இதுல கொஞ்சம் கூடி குறையும். ரைட். மெட்ஸ்ல வந்து சில வருஷங்கள்ல கொஞ்சம் கூட 10 வீதம் எல்லாம் வந்திருக்கு. இந்த கடைசி வருடத்துல 6 வீதமா மாறி. மெட்ஸ்ல வந்து செயலாறு வீதமும் கூட A எடுக்கிற வீதமும் கூட அப்படி ஒரு தன்மையோட மெட்ஸுக்கு இருக்கு. செய்யறதா நல்லாவே செய்யுது, இல்லாட்டி இல்ல அப்படி ஒரு பிரச்சனை வந்து மெட்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த சில வருடங்கள 12 வீதம் எல்லாம் வந்திருக்கு. கடைசி இதுல 6 வீதம். பொதுவா உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். பிசிக்ஸ்ல A வீதம் ஐலண்ட் வைட் குறவு. நான் சில வரல எங்கட கிளாஸ்ல குறவுன்னு சொல்லல, இந்த ஐலண்ட் வைட் அளவை சொல்றேன். ரைட். அப்ப பொதுவா இப்ப எங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸ செஞ்சு ஒன்றும் இல்லாம போறதை விட ஆர்ட்ஸ் சரி அல்லது டெக்க சரி செய்வோம் ஒன்று இருக்கிறது பொதுவாக நிறைய இடம். ஏன்னா ஒரு மகள்
செஞ்சு சரி ஃபெயிலான நீங்க அப்ப அடுத்த வேணுக்கும் சொல்ற நீனும் சயின்ஸை செஞ்சு அநியா போயிட்டுடாம செக்க செய்வோம் அல்லது கொமர்ஸை செய்வோம். இந்த கதைகள் பொதுவா இந்த வீட்டில் இல்லாத பக்கத்து வீட்டு ஆட்கள் சரி வந்து எங்களுக்கு மெயின் பிரச்சனை இந்த நோயை தவிர மத்த எல்லாத்தையும் டாக்டர்டோட காய்ச்சல் ரெடி ஆகும். ரைட். இப்ப லோயர்கிட்ட வைத்து தேவையான ஆளுக்கு உதாரணமா இன்ஜினியர்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்க உங்களுக்கு எட்டு அட்வைஸ். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட மருத்துவ அட்வைஸ் இருக்கு. அதே மாதிரி உயர்தரம் படிக்கிறதுக்கு அட்வைஸ் இருக்கு. யார்கிட்ட எதை கேட்கணும் ஐடியா பொதுவா எங்கிட்ட சமூகத்தில் இல்லையே. அந்தந்த ஆட்களுக்கிட்ட அந்தந்த வேலை செய்யும் கேட்கணும். எனக்கு வந்து வீடு கட்டுற எப்படி பிள்ளைனை பத்தி கேட்டு சரி வரல எனக்கு அதை பத்தி தெரியாது. எனக்கு பிசிக்ஸ் படிப்பிக்கிறது அதுல மிச்ச காலம் படிப்புக்கிறதால அது கேட்டா பரவாயில்ல. மருத்துவத்துறை சம்பந்தமா சரி கேட்டா பரவாயில்ல. ரைட். அப்ப அது இல்லாம வேற என்னமான நான் சில அட்வைஸ் நீங்க கேட்கணுமா? கேட்க தேவையில்லை. ஏன்னா நான் அந்த துறையில சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சில்லை. ரைட். அந்த மாதிரி நீ உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்றா சம்பந்தமே இல்லாத ஆட்கள் ஆயிக்கலாம். இப்ப நீங்க கொஞ்சம் அட்வைஸ் வந்து எடுக்கக்கொள்ள யாரு அந்த அந்த அட்வைஸ் எடுக்கிறதுக்கு பொருத்தமானது பாருங்க. சொந்தக்கார ஆட்கள் ஆயிக்கலாம், பக்கத்து வீட்டார். அப்ப இந்த சயின்ஸ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கொஞ்சம் விலையும் கொள்ளணும். எப்படியாவது பாஸ் ஆயிக்கணும். பாஸ் ஆகுறதும் கொஞ்சம் கஷ்டம். இந்த 57% தானே பாஸ் ஆகுறது. பாஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. பாஸ் ஆனா அதுல கட்டாயம் தாராளமான இதுகள் இருக்குன்றதை விலையும் கொள்ளலாம். இப்ப இதுல நான் இந்த அளவு கொஞ்சம் இந்த இதுல காற்று இதுக்கு பின்னுக்கு ஒரு சார்ட் ஒன்று போட்டோம். யூனிவர்சிட்டியில இந்த இதுல பார்த்தோம். பின்னுக்கு ஒரு ஸ்லைட் ஒன்று வருமா இல்லை நான் காய்க்கிறேன். இப்ப எங்கட மாணவர்கள் இப்ப இது முதலாவது நினைக்கிறோம் 3 எஸ் எடுத்தாலும் நிறைய தொழில்துறைகள் தாராளமான தொழில்துறை பெரும்பாலும் யூனிவர்சிட்டி நல்ல ஒரு கோர்ஸ் ஒன்றுக்கு போற சான்ஸ் 3 இயர்ஸ்ல நல்ல 3 இயர்ஸ் எடுத்தா ஒரு 40 மார்க்ஸுக்கு மேட்ட 50 மார்க்ஸுக்கு கிட்டின எஸ்எல் வந்தா 3 இயர்ஸுக்கும் மெடிக்கல் ஃபேக்கல்டி போக சான்ஸ் இல்ல. ஏனைய யூனிவர்சிட்டியில இருக்கிற நல்ல துறைகளுக்கு போற வாய்ப்பு தாராளமா இருக்கு இந்த சயின்ஸ்ல. ரைட். இது எங்கட டீச்சர்ஸ் பேனல் நான் நேரத்தோட போட்டிருந்தேன். இது நான் கொஞ்சம் காட்டுறேன். சில நேரம் நீங்க இப்ப டாக்டருக்கு தேவையில்லாத வேலை போயிட்டு ஒழுங்கா மருந்து கொடுக்காம பிரைவேட் ஒன்று போட்டு டீக்காம வந்து படிப்பிச்சிருக்கிறேன். அப்படி சில நேரம் அப்படி யோசிக்கிறாங்களும் நீக்கிறது சில அப்படி கதைகளும் வரையிலுமே. ரைட். இப்ப ரெண்டு இந்த ப்ரொஃபஸரும் டாக்டர் உண்டு. அப்ப அப்படி ஒரு சிக்கல் பாத்தீங்க. இது வந்து கண்டியில லீடிங் கிளாஸ் வந்து அதுல இருக்கிற சார்மார் இதுல இருக்கிற பிசிக்ஸ் சார் உக்குவல சேர்ந்தவர் கேகால் அவர் பின்னவல்ல ஊர் கேகால் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணினவர் அவர் டாக்டர். சரி. ஈன சரித்த முனசிங்கவரும் ஒரு டாக்டர். அப்ப மத்த ஒருத்தரையும் தனித்தனி நான் தேடி பார்க்கல. தாராளமான டாக்டர்ஸ் இன்ஜினியர் தான் சிங்கள மீடியத்தை ரன் பண்ணிட்டு அந்த தரத்துக்கு போற நேரம் என்னோட இந்த டீச்சர்ஸோட மேலதிகமா நாங்க இந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தலைப்பட்டுறது பிள்ளைவந்தல்ல அந்த மட்டத்துலதான் எல்லா இடமும் மீட்டும். எங்கட நல்லா செய்யற டீச்சர்ஸ் மாறிக்கிற இதுல அதோட டாக்டர்ஸ் இன்ஜினியரும் கலைப்பட்டவனும் அப்படி ஒரு நிலைமை தான் ஐலண்ட் வைடு இப்ப போய்கொண்டு இருக்கு. சிங்கள மீடியம் அந்த தரத்துலதான் நிற்குது. இது வந்து கேகால்ல இப்ப 226 பேட்ச் தொடங்கின கிளாஸ் யார்ட சிங்கள மீடியம். நாங்க போட்டு வெற்றி பெறணும்டா அதுல முன்னுக்கு போறோம்டா இந்த இது உக்குவல சேர்ந்த கிளாஸ். சரி. இப்ப முந்த நாள் தொடங்கினேன். அதுல இந்த போட்டோ ஒண்ணு. சரி. அப்ப நீங்க உங்களுக்கு விலை கொள்ளணுமே இதை வந்து தடமாறுற அந்த இதோட நாங்க யாரோட போட்டி போட்டு எங்களுக்கு இங்க பத்திரியாவோடையோ எம்மாத்த கம்பெனியோடய போட்டி ஒண்ணுமே இல்லை. இது வந்து இதெல்லாம் என்னென்ன இதுக்கு தமிழ் மீடியம் வேற சிங்கள மீடியம் வேற அப்படி ஒண்ணும் இல்லை. சரி. அட்வான்ஸ்ல ஸ்காலர்ஷிப் தானே அது இந்த தமிழ் மீடியத்துக்கு வேற யாரு கோட்டா சிங்கள மீடியத்துக்கு வேற யார் கோட்டா. அப்ப அட்வான்ஸ் லெவலுக்கு அப்படி கோட்டா ஒன்றும் இல்லை. அட்வான்ஸ்ல காமன் பேப்பர் சிங்களத்திலையும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் நடக்கும். விருப்பமான லாங்குவேஜ்ல எழுதலாம். அந்த அது எல்லாத்தோடையும் போட்டி போட்டு தான் ரேங்க் எடுக்கும். டிஸ்ட்ரிக்ட் தமிழ் மீடியத்துக்கு வேற ரேங்க் இல்லை. எல்லாத்துக்கும் காமன் ரேங்க். சரி. அப்ப உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் உக்குவல சேர்ந்த கேகல்ல கிளாஸ் வேற வேற மத்த குர்நேகல் கிளாஸ் கண்டி கிளாஸ் எல்லாம் இது கேகல்ல கிளாஸ். ரைட். அப்ப கேகோல் டிஸ்ட்ரிக்ட்ல கடைசி வருடம் 2000 பேர் 1961 பேர் பயோ செஞ்சுக்கிற கடைசி வருஷம் 1448 பேர் எல்லாம் சேர்த்து பார்த்தா
ஒரு எங்களுக்கு எடுக்கலாம் 3000 எப்படி 3200 பேர் மட்டும் 3300க்கு மேற்பட்ட ஆட்கள் கேகோல் டிஸ்ட்ரிக்ட்ல எழுதி இருக்கு பயோமெட்ரிக் மட்டும் பயோ 2000 பேருக்கிட்ட அளவா எழுதிருக்காங்க. அதுக்குள்ளதான் இது எங்கட கிளாஸ்ல இது இந்த பேப்பர் கிளாஸ் செய்யற நேரம் வந்து மெயில்ல கிளாஸ்ல நாங்க இது எங்க ஹிப்ராஸ் இந்த கிளாஸ் இதுகள் போடுவார். இது வேறொரு டைம்ல நான் செஞ்ச கிளாஸ். இது வந்து 22 அதே இப்ப நாங்க சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் அதே டீட்டெயில்ஸ்ல சிட்டி காலேஜ் மாணவர்கள்ல ஒரு தொகையில் எல்லாரும் இல்ல இல்ல இன்னும் ஒரு 3 பேர் இல்ல எக்ஸ்ட்ரா செய்யணும். அன்றைக்கு அது தூர இடத்திலிருந்து வாராக்கள் வந்து கொள்ளாத கிடைக்கல. அப்ப இதெல்லாம் மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி எடுபட்ட போகுது. ரைட். அப்ப அந்த அவ்வளோ பெரிய போட்டிக்கு மத்தியில இல்ல யூனிவர்சிட்டி போன நிறைய பெரிய செட் ஒட்டிக்கிறேன். இது வந்து மெடிசின் இன்ஜினியரிங் மட்டும். ரைட். அப்ப உங்களுக்கு விலையும் கொள்ளையிலும் அவ்வளோ பெரிய போட்டிக்கு மத்தியில தான் சிட்டி காலேஜ்ல இப்படி மாணவர்கள் எடுப்பட்டிக்கு இது கடைசி வருஷத்துல பிள்ளை அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த டீடைல்ஸ் கொஞ்சம் காட்டுங்க. அஸ்மான் வந்துக்கிறேன். இது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க. அவ்வளோ பெரிய க்ரௌட்ல சரி மாவனிலையும் டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு காலத்துக்கும் டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் 5க்குள்ள யாருமே பார்க்கல. மாவனில மெடிக்கல் ஃபேக்கல்டி பேசிக்கிறத ஒரு 10-15 வருஷம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. மாவனிலையோட தொடர்பான ஈகிராப்ல பெரும்பாலான கொஞ்சம் புதுசா மாவனிலைக்கு வந்தாலும் தேடி பாருங்க. இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல ஃபர்ஸ்ட் 5க்குள்ள ஃபர்ஸ்ட் 10க்குள்ள போர்டர்ல தொங்கி கொண்டு மெடிக்கல் ஃபேக்கல்டி பேசிட்டு ஃபர்ஸ்ட் 10க்குள்ள ஃபர்ஸ்ட் 5க்குள்ள கதையுண்டு மாவனில் இப்பதான் நிற்கிறது. நாங்க அந்த சிங்கள மீடிய கிளாஸ்களையும் மீறி அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இதுக்கு முதல் வருடம் ரைட். இது 22 பெட்ஜில் 21 பெட்ஜில டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் சிட்டி காலேஜ் அந்த மாணவி வந்திக்கிறவங்க. ரைட். அப்ப அதுலயும் 7 செகண்ட் இந்த 7 இருந்த சிட்டி காலேஜ். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் 3rd 6 இதெல்லாம் சிட்டி காலேஜ் மாணவி. ரைட். அப்ப பெரிய ஒரு இது வந்து இது இவ்வளவு சிங்கள மீடிய செல்வாக்கு இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அது எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. ரைட். அப்ப இது சும்மா லேசான வேலை உண்டு. இதுக்காக ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் காங்கள முன்னுக்கு போயில அவர் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரதான் செய்யணும். இந்த வருஷமும் மெட்ஸும் பயோவும் சிட்டி காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் வரும் எதிர்பார்த்து ஏன்னா பிசிக்ஸ் பாடத்துல 50க்கு 49 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். பயோ புள்ளி 47 46 47 நீக்கிற அது இல்லாம 49 எடுத்துக்கிற 50 MCQக்கு 49. ரைட். அப்ப இன்ஷால்லா மற்ற பாடங்களை நல்லா செஞ்சிருக்கின்றதால டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். இந்த வருஷமும் இந்த ரிசல்ட்டே வரல. ரைட். பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு இன்னொரு 1 மந்த்ல. இந்த வருடம் டிஸ்ட்ரிக்ட்ல மெட்ஸ்லயும் பயோலையும் வர்ற மிச்சம் வாய்ப்பு இருக்குது. சில நேரம் 1-2 அங்கங்களால ஆனா அந்த அளவு தரமா போய்கொண்டிருக்கு. ஒவ்வொரு பெட்சிலையும் பாருங்க 21 பெட்ச் 22 பெட்ச் இப்ப 3 பெட்ச கழிச்சு ரிசல்ட்ஸ் வராதது. ஒவ்வொரு பெட்சிலையுமே ஃபர்ஸ்ட் 10க்குள்ள வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் 10க்குள்ள வரக்கூடிய மாணவர்கள் இங்க தயார் நிலையில் இருக்கிறேன். இதுல வந்து இந்த காலேஜோட சம்பந்தப்பட்டு இதுக்குள்ள வாராக்கள் அந்த நிலைமைக்கு போறன்றத விலைக்கு கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு போய் விசேஷமா செல்லணும். இதுல இருக்கிற இந்த ஷஹ்மீண்ட போய் இப்ப நான் உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் ஒன்று வந்தேன். அந்த பிக்சர்ல நிறைய பேர் பயம் வந்திக்கும் 9 இல்லை ரிசல்ட்ஸ் இன்னும் வரவும் இல்லை. இப்ப 9 எடுத்தாக்கிட்ட கதையை இருந்தா என்ன நிலைமை என்ன தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையோடு வந்திக்கும் எங்க பிள்ளைய போடுகிறத விட வேற என்னமாலும் போட்டிக்க. சரியா? நான் இப்ப அதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதனால இந்த உதாரணத்தை நான் எடுத்தேன். ரைட். இந்த இது ஷஹ்மீண்ட போய் இந்த போய் எடுத்தாரு. இது வந்து அவரோட போட்டோடு போட்டிக்கிறேன். இது மெட்ஸ் ஆசிரியர் எனக்கு படிச்சு தந்த மெட்ஸ் ஆசிரியர் மாயிக் சார் அவரோட மகன் ஷஹ்மீன். ரைட். அப்ப அவரோட ஓஎல் ரிசல்ட் 2A 4B 3C. ரைட். 2A 4B 3C. அதுல மெட்ஸே சயின்ஸ் சி. ரைட். சயின்ஸ் சி தான் எடுத்த பாலங்கோடு போய் அவர். அது பிறகு பாருங்க ஃப்ரெஷ்ஷாய் மெடிக்கல் ஃபேக்கல்டி இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி இப்ப பேராதெனில இந்த முறை அட்மிஷன் கொடுக்குற நேரம் எடுத்த போட்டோ தான் நான் போட்டி. அவரோட ஏஎல் ரிசல்ட் 2AB பிசிக்ஸ் கம்பைன் வித் A கெமிஸ்ட்ரி B. ரைட். 2AB எடுத்து இன்ஜினியரிங் பேராதெனி யூனிவர்சிட்டில இப்ப இந்த போட ரெடியாக கடைசி பத்தி மட்டும் பேசி பார்த்தேன். ரைட். அப்ப இதை வச்சு என்ன
9A இதே வருஷம் 9A 13,000 விக்கு. 9A 13,000 விக்கு எக்ஸாம் எழுது. அதே மாதிரி 8AB எல்லாமே கிட்ட யாரும் கிடைச்சு இன்ஜினியரிங் போற 9A எடுத்தாக்க போகுது 2A போகுது இன்ஜினியரிங். இதெல்லாம் போன வருஷம் நடந்தது, பழைய கதை ஒன்றும் அல்ல. அப்ப உங்களுக்கு ஐடியாவோட எடுத்துக்கொள்ளும். அப்ப உண்மையா வந்து என்ன விடயம்டா, ஏஎலுக்கு ஓஎல் ரிசல்ட் 2CA நிக்கலாம், 2A அதை விட குறைஞ்சதாகவும் நிக்கலாம். ரைட், 9A ஆயிக்கும் இது அதுல வேலை இல்லை. 2A 9Aன்றதெல்லாம் பிரச்சனை. முழுமையா முடிவெடுத்து நான் ட்ரை பண்ணி செய்ய போறேன். பெரிய ஒரு போட்டி ஒன்றிக்கிறத தேவையோட யாரு படிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அடையலும், அதுல ஒரு பிரச்சனை இல்ல. அந்த தேவையோட படிக்கிறது முக்கியம். ஓஎல்ல நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல ரிசல்ட் ஏஎல்ல வரப்போறோம் இல்ல, ஓஎல்ல மோசம் பண்ணி ஏஎல்ல மோசமாகணும் இல்ல. ஏஎல்ல நின்று படிச்சோம். இந்த மாணவன் மிச்ச தியாகத்தோட ஃபுல் ட்ரை ஒன்று கொடுத்து படிச்சேன். ஒரு அடிக்கு போறதுக்கு பிரச்சனை வரல போதும். அப்ப இதுலதான் இப்ப அடுத்தது இந்த செல்லவார்ந்த இப்ப நீங்க அந்த ஒவ்வொரு கோர்ஸ் சம்பந்தமா கேள்வி. அப்ப இந்த கோர்ஸ் சம்பந்தமான ஒரு ஐடியாவோட தாரத்துல டிரெக்டா யூனிவர்சிட்டி போற 36 கோர்ஸ், பயோக்குள்ளலுக்கு மட்டும் உரிய கோர்ஸ் 36 இருக்கு. உதாரணமா டாக்டர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போகையிலும் பயோ செஞ்சா மட்டுமே. இன்ஜினியரிங் நீங்க இந்த கம்பைனஸ் படிச்சுட்டு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போறடி ஆவாங்க. சரி, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போறோம்னா பயோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த 3 பாடத்தையும் படிக்கணும். அப்ப அந்த 3 பாடத்தையும் படிக்கிற, அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் 3 பாடத்தையும் எடுத்தாங்களுக்கு மட்டும் உரிய கோர்சஸ் 36 இருக்கு. அதுல மட்டுமே யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் 9,500 இருக்குது. சரி, அது இல்லாம பயோ செய்தாக்களுக்கு இன்னும் 39 கொமன் கோர்சஸ் இருக்கு. கொமன் கோர்சஸ் செல்லுறது பயோ பாக்களும் எழுதலாம், செலக்ட் ட்ரை பண்ணலாம். அந்த கோர்ஸுக்கு வேற ஆக்களுக்கும் ட்ரை பண்ணலாம். உதாரணமா லோன் எடுத்தா பயோ செஞ்சுட்டு லோக்கு போயிடும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சில கோர்ஸ் டிசைனிங் எடுத்தா பயோ செஞ்சுட்டு போயிடும், கொமர்ஸ் செஞ்சுட்டு டிசைனிங்க்கு போயிடும். அதே மாதிரி கோர்சஸ் இருக்கு. அது வந்து இந்த இதுக்கு கொமன் கோர்சஸ். அப்ப அப்படி 39 கோர்சஸ்க்கு எடுப்படத்துக்கு இருக்கு. அடுத்த பிசிக்கல் சயின்ஸ் நேரடி கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் அப்படி E1 E2 இதெல்லாம் இருக்கிற அதுகள் எல்லாம் சேர்த்து 14 கோர்ஸ் இருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் உரிய கோர்ஸ். அப்படின்னா அது நேரத்திலும் போயிடும், பயோ செஞ்சுட்டு அது போயிடலாம். ரைட், அப்ப அதுல 7,013 பேர் டிரெக்டா எடுக்கிற இன்ஜினியரிங். அது இல்லாம அவங்களுக்கு 46 கொமன் கோர்சஸ், அந்த 46 கொமன் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணி. ரைட், இடெக் பிடெக்னா உண்மையா வந்து இடெக் பிடெக் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்றதுக்கு இடெக்கு வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் நிற்குது. ஒரே ஒரு கோர்ஸ் இடெக் பாஸ் ஆனா ஒரு கோர்ஸ் தான் நிற்குது. சரி, பிடெக்கு ஒரே ஒரு கோர்ஸ் தான் நிற்குது. அதுல இடெக் பிடெக் அந்த இடெக் பிடெக் கூட எஸ்எஃப்டி இந்த பாடமும் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாடமும் 3வது பாடம் விருப்பமான பாடம் கூட இருக்கு. ஜியோகிராபி சரி, ஐசிடி சரி இருக்கு. பிடெக் இருந்துச்சுன்னா பிடெக் பாடம், எஸ்எஃப்டி பாடம், ரைட், பயோடெக்னாலஜி பாடம், இன்னொரு பாடம் 3. இதோட இடெக் பிடெக் ஆக்கள் ஐசிடி ஒரு பாடமா எடுத்தா அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஐசிடியும் சேர்த்து ஐசிடிக்குரிய கோர்ஸ் பாடம் கோர்ஸ். அப்ப உண்மையா வந்து இடெக் பிடெக் ஆக்களுக்கு அவங்களுக்கே உரிய கோர்ஸ் வந்து 2 தான். இந்த ஐசிடியும் சேர்த்து செஞ்சா பிடெக்குரிய கோர்ஸும் ஐசிடிக்குரிய கோர்ஸும் 2 கோர்ஸ். இடெக் பிடெக்குரிய கோர்ஸ் ஐசிடிக்குரிய கோர்ஸ் 2 தான். 2 கோர்ஸ் தான் யூனிவர்சிட்டி கோர்ஸ். அவங்களுக்கும் கொமன் கோர்சஸ் எல்லாருக்கும் அப்ளை பண்ணி அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 26 கொமன் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஐசிடி சைடாக்களுக்கு 21 கொமன் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, பொதுவான கோர்சஸ். அந்த பொதுவான கோர்சஸ் அவங்க போட்டி போடணும். இந்த ஆக்களோட மட்டுமல்ல, டெக் செஞ்சாக்களோட மட்டுமல்ல, ஆர்ட்ஸ் செஞ்சாக்கள், கொமர்ஸ் செஞ்சாக்கள், இங்க பயாலஜிக்கல் சயின்ஸ் செஞ்சாக்கள், பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சாக்கள் எல்லாரோடையும் போட்டி போட்டு அந்த கோர்ஸுக்கு ஈடுபடணும். அது சரியா வேலையும் கொள்ளணும். சும்மா 21 கோர்ஸ் சீக்கிர 25 கோர்ஸ் சீக்கிரம் அந்த கதை இல்லை. அந்த கோர்ஸுக்கு எல்லாரோடையும் போட்டி போட்டு தான் வரும். இந்த எல்லாரோடையும் போட்டி போடக்குள்ள ஜெட் ஸ்கோர் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஜெட் ஸ்கோர் வந்து சராசரி மார்க்ஸை விட எவ்வளவு நீங்க கூட எடுக்குன்றதை வச்சுதான் ஜெட் ஸ்கோர் தீர்மானிக்கப்படுது. அப்ப சராசரி மார்க்ஸ் பயோமெட்ஸ் பாடம் பாருங்க, நல்லா குறைஞ்சி வர பிசிக்ஸ் பாடத்துல சராசரி வந்து முழு சிறுலங்களையும் 32 33 தான் வரும். அப்ப 33 கட் ஆஃப் வந்தோடனே சராசரி வந்தோடனே 33 மார்க்ஸ் எடுத்தா ஜெட் ஸ்கோர் 0.
நாங்க அப்ப அதை விட கூட எவ்வளவு எடுத்து கொடுத்தா ஜெட் ஸ்கோர் வரும். ஜெட் ஸ்கோர் மைனஸ்ல வரணும் அர்த்தம் சராசரி விட கீழே மார்க்ஸ். சராசரி 35 நாங்க 30 எடுத்தா மைனஸ்லிக்கும் ஜெட் ஸ்கோர். ரைட். அப்ப சராசரியை விட எவ்வளவு தூரம் மேல கூட எடுக்கிறதுதான் ஜெட் ஸ்கோரை தீர்மானம். அப்ப நீங்க பயோமெட்ஸ்ல 3S அல்லது C2S எடுத்தா உங்களுக்கு வர ஜெட் ஸ்கோர் சில நேரம் நீங்க இடெக்ல B2Cக்கும் வராது. அப்ப விளைங்கொள்ளையிலும் இந்த பிள்ளைகளோட இதுல செஞ்சு இந்த கோர்சஸ்க்கு போட்டி போடுறது அவ்வளவு லேசி இல்ல. இடெக் உண்மையா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்டும் பாருங்க. ஆர்ட்ஸ் செய்த பெரிய க்ரௌட் உண்டு. ஆர்ட்ஸ் செய்த பெரிய க்ரௌடுக்கு ஸ்ரீலங்கால யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கறது கோர்ஸும் இல்ல, அவங்க யூனிவர்சிட்டி முடிச்சு வந்தா ஜாப் கொடுக்கறதுக்கும் ஜாப்பும் இல்லை. ஹிஸ்டரியை கொஞ்சம் பேர் படிச்சிருந்தா சரி. அந்த ஹிஸ்டரி இந்த கோயில் கட்டினது, குளம் கட்டினது, அதெல்லாத்தையும் வச்சு என்ன செய்ய ஜாப் கொடுக்கலாம். சரி, கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்க வேணும். சரி, அந்த மாதிரி இப்ப ஜாப் அதுக்கு இந்த ஆச்சரியத்தை குறைக்கிறதுக்காக வந்து கோர்ஸ் தான் இடெக் பிடெக். அதை கொஞ்சம் குறைச்சி இந்த அப்ப அந்த கோர்ஸ் இதுகளுக்கு கிட்ட, அதாவது இதுல நீங்க 3 years எடுக்கிறது, இதுல நீங்க பெரிய அளவு ரிசர்ச் எடுக்கிறத விட பொறுமதி கூட எடுத்து விளங்கிக்கொள்ள சரி. ரைட். அப்ப இதுல உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் விளங்கி கொள்ளலாம். இதுதான் இப்ப நான் நேரத்தோட சார்ட் போட்டிக்கிறேன். ரைட். அப்ப பாஸ் சதவீதம் சும்மா 3 years எடுத்து சரி பாஸ் ஆகுறது பயோமெட்ரிக்ல குறைவாயிருந்தாலும் 100 பேர் எழுதினா 30 பேருக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு யூனிவர்சிட்டி போற சான்ஸ் கிடைக்கும். ரைட். யூனிவர்சிட்டி போற சான்ஸ்ன்றது தான் இது உண்மையா டேர்னிங் பாயிண்ட் உண்டது. OL வரைக்கும் பொதுவா படிச்சு OL தான் நீங்க ஒரு துறையை தீர்மானிக்க. இந்த துறையை நீங்க கொமர்ஸ் செஞ்சுட்டு மெடிக்கல் வேண்டி போயிடலாம். அதே மாதிரி பயோ செஞ்சுட்டு அக்கௌண்ட் ஆகவும் இல்லை. எல்லா துறையிலும் மக்கள் வேணும். ஆனா இது டேர்னிங் பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல தான் துறை சார்ந்த கல்வின்னு தொடங்கும். அப்ப துறை சார்ந்த இதுல தான் பெரிய அளவு துறை எடுக்கிற தொகை மிக்கிற யூனிவர்சிட்டி போற சான்ஸும் ஒவ்வொரு துறைக்கு போற சான்ஸும் மிச்சம் கூட பயோக்கும் மெட்ஸுக்கும். அடுத்தது பாருங்க, நிறைய பேர் எடுக்கிற பாஸ் சதவீதம் நல்லா கூட, ஆனா பாஸ் 3 years எடுத்து பாஸ் ஆகுது. அது எவ்வளவு கூட இருந்தாலும் யூனிவர்சிட்டிக்கு போயாலும் சின்ன ஒரு ஆர்ட்ஸ்ல 100 பேர் எழுதினா 9 பேருக்கு தான் யூனிவர்சிட்டி சான்ஸ் கிடைக்கும். ஆனா பயோல 100 பேர் எக்ஸாம் எழுதக்கொள்ள 40 பேர் ஃபெயில் ஆகும் தான். ஆனா 30 பேருக்கு 100க்கு யூனிவர்சிட்டி சான்ஸ் கிடைக்கும். அப்ப யூனிவர்சிட்டி அதுலயும் போனாலும் அவங்களுக்கு வேற வேற நிறைய துறைகளிக்கிற பாஸ்டே இருக்கு. ரைட். உதாரணமா இந்த பராக்களுக்கு நிறைய இதுகள் ஹாஸ்பிட்டல் ஒர்க்களுக்கு நிறைய இதுகளுக்கு டிப்ளமா செஞ்சு போகுது. அப்ப அந்த தகவல் எங்களுக்கு இதுல விளைக்கொள்ளும். அந்த இதுல யூனிவர்சிட்டி கிடைக்காட்டி கூட நிறைய வாய்ப்பு இருக்கிறத விளைக்கொள்ளும். ரைட். அப்ப கடைசியா நான் சமரின்னு சொல்றேன். அப்ப நீங்க விளைக்கொள்ளணும், ஸ்ரீலங்கா செட்டப்ல MBBS ஒன்றுட ஒரு வெளிவு உண்டு 2 கோடிக்கு மேல ஃபாரின்ல போயிட்டு செய்யறேன். ரைட். உண்மையா இங்க என்ன நடக்குதுன்னா, நாங்க ஒழுங்கா தரமா பாஸ் ஆகினா அட்வான்ஸ் லெவல்ல எங்களுக்கு அந்த செலவு இல்லாம MBBS செய்ய சான்ஸ் கிடைக்கிற வேர்ல்ட்ல தரமான ஒரு MBBS. அதுதான் நினைக்கிறீங்கன்னா பெரிய ஒரு வாய்ப்பு. அப்ப அந்த பொறுமதியை விளங்கி கொள்ளுங்க. இந்த காலம் 2 வருடத்துல நாங்க கவனம் எடுத்துட்டா இதை நீங்க பிரைவேட்ல செய்ய ரெடி ஆனா 2 கோடி கிட்ட போகும். 2.5 கோடி மட்டும் போற வெளிநாட்டுல போறது செய்யுது. ஸ்ரீலங்கால இருந்து சென்னாலும் அதை அந்த அளவுக்கு கட்டாயம் போகும். ரைட். அப்ப உங்களுக்கு அதை விளங்கி கொள்ளலாம். இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு. இன்னைக்கு டீச்சர்ஸை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன். உண்மையா டெடிகேஷன் மேக்சிமம் ஈக்கிற மாணவர். இப்ப நாங்க உதாரணமா எங்களோட பிள்ளைகள் வாய்ப்பெல்லாம் பாவம் ஒரு வகையில. உதாரணமும் இந்த எனக்கு ஓரளவு பரவாயில்ல நீங்க விசுவாசம் எல்லாம் ரீசன் என்னன்னா 7 மாணவ மட்டும் ஃபுல் டைம் ஒதுக்குற மாணவர்கள் பாடத்தை இம்ப்ரூவ் பண்ற ஃபுல் டைம் ஒர்க். அப்ப உண்மையா எக்ஸாம் எழுதுற ஒரு 2 மாசம் நாங்களும் சேர்ந்து எக்ஸாம் எழுதுறோம். ஒவ்வொரு நைட்டா போன்ல மெசேஜை பார்த்து ஆன்சர் பண்ணி. ரைட். அப்ப இரவு பகல் இல்ல ஃபுல் டைம் புள்ளகளோட ஒரு கொஞ்சம் பாடம் எடுத்தா புள்ளகளோட சேர்ந்து வைப்போம். ஒவ்வொரு வருஷம் எக்ஸாம் எழுதுறோம். புள்ளகள் எக்ஸாம் எழுதுற ரிசர்ச் விட எங்களுக்கு ரிசர்ச். ரைட். அப்ப பாடம் எடுத்த ஒரு பெஞ்ச கட்சி வரைக்கும் ஃபுல் டைம் அவங்களோட அந்த டெடிகேஷன் அது புள்ளகளை இன்னைக்கு குறைஞ்சா குறைவில்லை. கடைசி வரைக்கும் நம்ம சரி வேற ஏற்பாடு மீட்கிற பாடம் எடுத்தா கடைசி வரைக்கும் இதை நாங்க இதா சொல்றதுல எந்த ஒரு பாடசாலையோ எந்த ஒரு ஆசிரியர் அப்படி அந்த அளவு தூரம் எடுக்கிறது அவங்களோட தொழிலோடு சரி. ஆனா இங்க நாங்க சரி ஒரு குரூப்பை பாடம் எடுத்தா அந்த குரூப் கடைசி வரைக்கும் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் ஃபுல்லா டெடிகேட் பண்ணி சரி. அந்த இது
அது வந்து இப்ப எங்களுக்கு வேறொரு இடத்துல எதிர்பார்க்கறது கஷ்டமான உண்டு. அது விசேஷமா உங்களுக்கு இந்த சிட்டி காலேஜ்ல இருக்கிற டீச்சர்ஸ்ட எதிர்பார்க்கலாம். பட் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜிதாக்கல்லாஹே இங்கே சம்பந்தமான மேலதிக விடயங்களை டாக்டர் இஸ்ராத் நேரடி மக்கா ஜிதாக்கல்லாஹே